ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு சிவன் என்ன மெசேஜஸ் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 பைல் இருக்குது. நம்பர் 1 நம்பர் 2 2ல் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் இப்போது என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் ஓகே இந்த எனக்கு சொல்லுங்கள். நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்காகன்னு ஓடிட்டுருக்கீங்க. உங்களுக்காகன்னு எப்போயாவது ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கீங்களா? எத்தனை வருஷங்கள் ஆச்சு நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிவிட்டு மனசார நீங்கள் சிரித்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஹஸ்பண்ட்காக ஓடணுமே, ஒய்ஃப்காக ஓடணுமே, குழந்தைங்கள பார்க்கணுமே, குழந்தைங்களுக்காக இது இருந்தால் இந்த அமௌண்ட் இருந்தால் அதுக்கு செலவு பண்ணிக்கலாமே, இது இருந்தால் இதுக்கு செலவாகுமே எப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக நம்ம இது பேசினா உங்களுக்கு ஒரு வழி கொடுத்தா கூட இதை நம்ம ஏதாவது பதில் சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்க சங்கடப்பட்டுருவாங்களே, இப்படி மற்றவங்களுக்காகன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா சிவன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் முதல்ல போதும், நீ எல்லாருக்காகவும் உழைச்சிட்ட, கொஞ்சம் பிரேக் எடு, உன்னை பற்றி முதல்ல அக்கறைப்படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். உங்களை டேக் கேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை பார்க்க முடியும். ஸோ செல்ஃப் கேர் கண்டிப்பாக இந்த டைமு உங்களுக்கு தேவை. நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, உங்கள் மனசும் உடம்பும் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ சிவன் உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்து உனக்கான கேர் பண்ணும்போது நீ திருப்பியும் புத்துயிர் பெற்று மறுபடியும் உனக்கான எனர்ஜைஸ் ஆவ அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கானது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சிரித்து எவ்வளோ நாள் ஆச்சு? உங்களுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு ஒரு தடவை பண்ணி தான் பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி தான் பாருங்களேன். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைகள் பண்ணாதனால எந்த வேலையுமே அங்கே ஸ்டாப் ஆகாது. அவங்கவுங்க வேலைகளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சொல்கிற சிவனோட மெசேஜ். நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போது ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். உங்கள் பார்ட்னர்ஸோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ஒரு விஷயங்களை பண்ணும்போது அது சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்த்துட்டாலே போதும். ஒருத்தருக்குள்ளே பிரியங்கள் இருக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குமே அந்த பாசங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்கள் விலகி போகிறீங்க. ஸோ உங்களுடைய மன உளைச்சல்கள், நீங்கள் 2 பேரும் அன்பு அதிகமாக வச்சுருக்கனால ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, நான் பண்ணுற எதுவுமே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இப்படி மாற்றி இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் சண்டை போட்டு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறனால உங்களுக்கான சக்ஸஸ் எல்லாம் தான் பாதிக்கப்படுது. ஸோ உங்களுக்கு சிவன் கொடுக்க வர மெசேஜ் என்ன அப்படின்னா, முதல்ல உட்காந்து பேசுங்க. 2 பேரும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதில் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. உட்காந்து பேசி சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா வெற்றிகளும் உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசும்போதே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கான மெசேஜ். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.